மகா வந்து இந்த மாரி வெளிய வரும்போது கரெக்ட்டா வந்து சூர்யா வந்து எண்ணெய ஊத்தி வச்சு மகா விழையிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. கரெக்ட்டா வந்து மகா வந்து அந்த வீடியோவ எடுத்து காட்டுறாங்க. இந்த மாரி நீங்க விழ வச்சத நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்ற மாரி. உடனே வந்து ஐய்யய்யோ! இந்த திட்டத்த வீடியோ எடுத்துட்டாளே! இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. உடனே வந்து நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு, சரி நான் கேட்குறேன் அப்படின்னோனே, சரி எங்க அம்மா வீட்ல எடுத்து போய் விடுங்க அப்படின்னோனே, சரி ஓகே விடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, சூர்யா வந்து கீழ இறங்கி வராரு. அப்ப மகா முதல்ல இறங்கி வராங்க. உடனே வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னோனே, பத்திரமா போயிட்டு வாம்மா, நல்லபடி வந்து உன்னோட காரியத்த சக்ஸஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வாழ்த்து சொல்றாரு. சரிங்க தாத்தா ஆட்டோக்கு புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு புக் பண்ணுறதுக்காக எடுக்குறாங்க வந்து மொபைல. உடனே வந்து எதுக்கும்மா ஆட்டோலாம்? இங்கே இவ்வளோ கார் இருக்குது, எதுக்கு நீ ஆட்டோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து பரவாயில்ல அப்படின்னோடனே, ஏன் சூர்யா வரானே, சூர்யா நீ ட்ராப் பண்ண மாட்டியா உன் பொண்டாட்டிய அப்படின்னோடனே, உடனே அது வந்து ஆஃபீஸு அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ தான் ட்ராப் பண்ண. எதுக்காக அவன் ட்ராப் பண்ணணும்? ஏன் இந்த மகாராணி வந்து தனியாக போகமாட்டாங்களா? இவ்வளோ பேரை ட்ராப் பண்ணுமா? என் புள்ள வந்து அந்த வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே வந்து ஏன் இப்படி பண்ணுற ராஜலக்ஷ்மி, உன்னோட மருமக தானே அவள், இதில் என்ன தப்பு இருக்குது? அவன் பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜலக்ஷ்மி, ஆமாம் இந்தம்மா பெரிய ஆள், இந்தம்மா வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு சூர்யாவோட அப்பா வந்து, நீ பேசுகிறது தப்பு, ஏன் அவளை கூட்டிகிட்டு போனான்னா இந்த வீட்டு வந்து மகாராணி தான் அவள், நீ சொன்னனாலும் சொல்லலைனாலும் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாராணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நீ கூட்டிகிட்டு போக முடியாதுடா அப்படின்னு. சரிங்கப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாரு. உடனே வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்களா, அவளை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா, எல்லாத்துக்கும் இருக்குது உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வண்டியில் போயிட்டுருக்கும்போது வந்து மகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஏன் உம்முன்னு வரீங்க, பின்ன உம்முன்னு வராமல் வேறு எப்படி வருவாங்க, நீ தான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கே, ஃபோனை காட்டி காட்டி வந்து வெறுப்பேற்றுறியே அப்படின்னோடனே, ஏங்க நீங்கள் பண்ணது தப்பு தானே, நீங்கள் என்னை விழ வச்சிங்கல்ல, இந்நேரம் வந்து நான் விழுந்துட்டேன்னா என்ன ஆயிருக்கிறது, நான் தப்பிச்சிட்டேன், என்னை விழுற மாதிரி எவ்வளோ ஐடியாலாம் பண்ணீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா தாயே, அதுக்கு தான் நான் உன் கூட வரேன் போதுமா அப்படின்றாரு. உடனே வந்து சூர்யாவை பார்த்துட்டு மகா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசாட்சி வந்து சூர்யாவோட மனசாட்சி வந்து பேக் சீட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு சூர்யா ஐயோ இவன் வேற வந்துட்டானே அப்படின்னோடனே, என்னப்பா 2 பேரும் ரொமான்டிக்காக போகிறீங்களா வெளியே அப்படின்னோடனே, ஒன்றும் ரொமான்டிக்காலாம் வெளியே போகல புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பேசாத, அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சு நீ இப்படிலாம் பண்ணுறியே, இதெல்லாம் நியாயமா சூர்யா அப்படின்னோடனே, இங்கே பாரு கம்முன்னு இரு புரியுதா, சரி விடு உனக்கு பொண்டாட்டினா எனக்கும் பொண்டாட்டி தானே, அதனால நான் ரொமான்டிக் பண்ணுறேன், நீ கார் ஓட்டு, போக போறிய பெல்லியாடா அவ்வளோதான்டா நீ அப்படின்னு யாருங்கிட்டங்க பேசுகிறீங்க, பின்னாடி உட்காந்துருக்கானே அவன்கிட்ட தான், பின்னாடி யாருமே இல்லையேங்க, இல்லை அவன் இருக்கான் அப்படின்னோடனே, என்னங்க என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. உடனே வந்து பின்னாடி இருக்க அந்த மனசாட்சி சொல்லுது, இங்கே பார்ப்பா நீ வந்து வேலைக்கே ஆக மாட்டே, அதனால் என் பொண்டாட்டி நானே கொஞ்சிக்கிறேன், அவளோட உதடு எப்படி இருக்குது பாரு, அவள் வந்து கண்ணு பாரு இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக இருக்குது, ஐயோ இவ கண்ணா நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லையே, உனக்கு ரசிக்கவே தெரியல, எப்படி ஒரு அழகாக இருக்கா அவள் அழகை நீ பார்த்துருந்தீனா இந்நேரம் வந்து அவள் மடியிலே சொக்கி விழுந்திருப்ப, ஆனால் நீ பார்க்காம எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டு இருக்க, அதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு தெரியுது பாரு எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வராரு. உடனே சூர்யா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மகாவோட கண்ணத்தை வந்து அப்படியே பிடிக்கிறாரு. உடனே மகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சிருக்காரு. ஏங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. உடனே மகா சந்தோஷப்படுறாங்க.